எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைன் நாடு மேல டாக்டிக்கல் அணுகுண்ட வீசுறதுக்கு கிட்டத்தட்ட தயாராயிட்டாரு. கடைசி நேரத்துல இந்திய பிரதமர் தான் அந்த பேராபத்தை தடுத்து நிறுத்தினாருன்னு நேட்டோ நாடா இருக்கிற போலாந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் அதுக்கப்புறம் அமெரிக்காவோட CIA உளவாளிகள்ல ஒருத்தரை இந்தியா இப்ப கைது பண்ணிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோக்குள்ள வாங்க. இந்தியா உலகத்தில் எல்லா நாடுகளையும் ஒரே தராசில் தாங்க வச்சு பார்க்குறாங்க. ரஷ்யா எப்படி இந்தியாவுக்கு ஒரு நெருங்கிய நட்பு நாடோ அப்படிதான் ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற நாடுகளும் இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருக்கணும்னு இந்தியா ஆசைப்படுறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்தியாவோட வர்த்தகத்தையும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் அதிகமாக்கணும்னு ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற 27 நாடுகளும் ஆசைப்படுறாங்க. இன்னைய கால சூழ்நிலைக்கு ஜியோ பொலிட்டிக்கல்ல இந்தியாவை தவிர்த்துட்டு எந்த ஒரு பெரிய நகர்வுகளையும் ஐரோப்பிய நாடுகளால் பண்ண முடியாதுங்க. அந்த அடிப்படையில் இந்தியா பக்கம் தன்னோட கவனத்தை அதிகமாக திருப்பிட்டு வர ஐரோப்பிய நாடுங்க ரீசெண்டாக தான் இந்தியாவோட ஒரு பெரிய ஒப்பந்தத்தை போட்டிருந்தாங்க. மதர் ஆஃப் ஆல் ட்ரேட்னு அழைக்கப்படுற இந்த ஒப்பந்தம் 2026 ஐரோப்பிய யூனியனோட லீடரா இருக்க உர்சுலா வாண்டனுக்கும் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு மத்தியில கையெழுத்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், MOAT அழைக்கப்படுற இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு அப்புறம் நேட்டோ நாடுகளுக்கு இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிற வர்த்தகம் பல மடங்கு அதிகமாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. Indeed, some call it the mother of all deals. கூடுதலா ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற மற்ற நாடுகளும் இந்தியாவோட வர்த்தகத்தை அதிகமாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் இப்ப போலாந்து நாடு இந்தியாவோட வர்த்தகத்தை அதிகமாக்கணும்னு இந்தியாவுக்கு தன்னோட பிரதிநிதிகளை அனுப்பி டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இந்த பேச்சுவார்த்தையில போலாந்து நாட்டோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டரா இருக்க வால்ஸ்லே டோஃபிலும் கலந்துட்டு இருந்தாங்க. இந்திய அதிகாரிகள் கிட்டையும் கேபினெட் மினிஸ்டர்ஸோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு டெல்லியில ஒரு பிரஸ் மீட்லயே அவர் கலந்துட்டு இருந்தாரு. டெல்லியில் நடந்த அந்த பிரஸ் மீட்ல இந்திய ஊடகங்கள் கிட்டையும் சர்வதேச ஊடகங்கள் கிட்டையும் போலாந்தோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் சில முக்கியமான தகவலை வெளியிட்டு பேசியிருந்தாரு. இந்தியா ரஷ்யா சம்பந்தமா அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் இப்போ ஜியோ பொலிட்டிக்கல்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. அப்படி அவர் என்ன பேசியிருப்பாருன்னு உங்களுக்கு ஆவலா இருக்குது இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில எக்கச்சக்கமான பிரச்சனைங்க கடந்த 70 வருஷத்துக்கு மேல நீடிச்சுட்டு வருது. இந்த பிரச்சனை என்னதான் பேசினாலும் எங்களால இப்ப வரைக்கும் தீர்க்க முடியல. இந்த பாதுகாப்பு பிரச்சனைகளோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நேட்டோ ரஷ்யாவுக்கு இடையில எப்ப வேணா போர் வெடிக்கலான்ற ஆபத்தையும் அதிகமாக்கி வச்சிருக்குது. அங்க ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற சில நாடுங்க விருப்பப்பட்டு நேட்டோ கூட்டமைப்பு சேர்றத ரஷ்ய அதிபர் புதின் விரும்புறதில்ல. அதனால தான் சம்பந்தப்பட்ட அந்த நாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையில் இறங்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த பிராந்தியத்தில் எப்படியாவது அடிச்சு பிடிச்சாவது 2 நாடுகளை ரஷ்யன் ஃபெடரேஷனோட இணைக்கணும்னு புதின் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்னு ரஷ்யா போர் நடத்திக்கிட்டு இருக்கிற உக்ரைன் நாடு, இன்னொன்னு போர் நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நேட்டோ கூட்டமைப்புல சேர்ந்த பின்லாந்து நாடா இருக்குது. இந்த 2 நாடுகளையும் ராணுவ நடவடிக்கைங்க மூலமா ரஷ்யாவோட இணைக்கணும்னு புதின் ஆசைப்படுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி புதினுக்கு எதிராக தன்னோட குற்றச்சாட்டுங்களை முன் வச்சுட்டு வந்த டோஃபில் அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2022 பிப்ரவரி மாசத்தப்ப ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் கோட் நேமோட உக்ரைனுக்கு எதிராக போற தொடங்கின புதின் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார எப்படியாவது ஒட்டுமொத்த உக்ரைனையும் ரஷ்யாவோட இணைச்சிடணும்னு தீவிரமா போர் நடத்தி பார்த்தாரு. ஆனா அந்த போர்ல அவர் நினைச்ச மாதிரியான வெற்றிகள் ஒரு 6 மாசத்துக்குள்ளார கிடைக்கலன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால 2023 ஸ்டார்டிங்ல உக்ரைன் மேல டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறதுக்கு புதின் தயாராயிட்டு வந்தாரு. அந்த டைம் உக்ரைன் தலைநகர் கார்கிவ், ஒடேசா நகரங்களை குறி வச்சு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தி உக்ரைனுக்கு எதிராக அணுகுண்டு போரை நடத்துறதுக்கு புதின் ஃபுல் ஃபிளெஜ்டா தயாராயிட்டாரு. அவங்களோட ராணுவமும் தயாராயிருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்தில் இந்தியா தான் அந்த பேராபத்தை தடுத்து நிறுத்தினாங்கன்னு டோஃபில் பேசியிருக்காருங்க. புதினோட இந்த முடிவு தப்பானது, மனித குலத்துக்கே எதிரானதுன்றதை எடுத்து சொல்லி புரிய வச்ச இந்திய பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் போர் அணு ஆயுத போரா மாறாம தடுத்து நிறுத்தினார்னு போலாந்தோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டரா இருக்கு வால்ஸ்லே டோஃபில் நியூ டெல்லியில சர்வதேச ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. Using tactical nuclear weapons in Ukraine at the end of 2022, but it's true. Prime Minister Modi is one of the few people who actually can exert some pressure and influence on President Putin, and that is clearly something India could do. ஃப்ரெண்ட்ஸ், போலாந்து ஃபாரின் மினிஸ்டரோட இந்த ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன பதிவு பண்ணிருக்காங்கன்னா, கடந்த 25 வருஷமா ரஷ்யாவோட அசைக்க முடியாத தலைவராகவும் அந்த நாட்டோட நிரந்தர அதிபராக இருக்கிற புதின் உலக அரசியல்ல யாரும் கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருந்துட்டு இருக்காரு. ரஷ்யாவோட தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு நபரும் புதின் கிட்ட அணுகி அவ்வளவு சீக்கிரம் நெகோசியேஷன்ல ஒரு நல்ல முடிவுகள்லாம் கொண்டு வரது கஷ்டங்க. வல்லரசுங்களா இருக்க அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் சம்பந்தமா புதின் என்ன பேசியிருக்கிறாருன்னா, ஐரோப்பிய கண்டத்துல இந்த 3 நாடு
நாடுகளும் ரஷ்யாவுக்கு நல்லது பண்ற மாதிரியான காரியத்துல இவங்க ஈடுபடுறதுல இவங்களோட தேவைக்காக ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு எதிராக சகுனி வேலை பார்க்கறாங்க. ரஷ்யாவை முதுகுல குத்துற மாதிரியான காரியத்தில் தான் இவங்க காலகாலமா ஈடுபட்டு வராங்கன்னு புதின் இந்த நாடுகளுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு. இப்ப 4 வருஷமா உக்ரைனுக்கு எதிராக போர் நடத்திட்டு வர புதின் இந்த 4 வருஷமா ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறாரு. உக்ரைன் நிலப்பரப்பு நேட்டோவுக்கு சொந்தமாக கூடாது. அப்படி சொந்தமாச்சுன்னா நேட்டோ கூட்டமைப்போட ராணுவத்தால ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல். அதனால உக்ரைனுக்கு எதிராக நாங்க போர் நடத்திக்கிட்டே தான் இருப்போம்னு புதின் திட்டவட்டமா சொல்றாரு. இன்கேஸ் ரஷ்யா சொல்ற எல்லா நிபந்தனைகளுக்கும் உக்ரைனும் நேட்டோ நாடுகளும் ஒத்துப்பட்டு கையெழுத்து போட்டாங்கன்னா அப்ப வேணா இந்த போரை நிறுத்துவன்றது புதினோட கருத்தா இருக்குதுங்க. இப்படி எல்லாம் ரஷ்யாவோட தேசிய பாதுகாப்பு தான் எனக்கு முதன்மையானதுன்னு சொல்ற புதின் நேட்டோ நாடுகளா ஒன்னா சேர்ந்து உக்ரைனுக்கு எக்கச்சக்கமா ஆயுதம் கொடுக்குறாங்க. அதனால இந்த போரை முடிவு கொண்டு வரது கஷ்டம் போல நம்ம அணு ஆயுதத்தை கையில் எடுத்தாதான் சரிப்பட்டு வரும்னு ரஷ்ய அதிபர் புதின் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை கையில் எடுக்க தயாராயிட்டாரு. அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் தெரிய வந்து அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் மற்ற சில நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவோட இந்த அணு ஆயுத போர் திட்டத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஆனால் அது வெற்றி அடையலைங்க. கடைசி நேரத்தில் இந்திய பிரதமர் கேட்டுக்கிட்ட காரணத்தினால தான் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தாமல் நிறுத்திருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்கிறாங்க. சோவியத் யூனியன் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து எக்கச்சக்கமான ஆயுதங்களை வாங்குற இந்தியா ரஷ்யாவோட நெருங்கிய நட்பு நாடாக இருக்காங்க. இப்போவும் ரஷ்யா கிட்ட இருந்து அளவு கடந்த ஆயில வாங்குற நாடு எதுனா அதுவும் இந்தியா தாங்க. அணி சேராத நாடாக இருக்கிற இந்தியா சொல்கிறத எப்பவும் ரஷ்யா கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதை கேட்டு ரஷ்ய அதிபர் புதின் அணு ஆயுத போரை கடைசி நேரத்தில் நிறுத்தியிருக்கிறாரு. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் பூமியில உக்ரைன் மண்ணில் அணுகுண்டு வெடிச்சிருந்ததுன்னா அது 3ஆம் உலக போரை ஏற்படுத்தியிருக்குங்க. அந்த ஒரு பேராபத்து தடுக்கப்பட்டிருக்குது. இந்தியா பண்ண இந்த ஒரு நல்ல காரியத்தினால உக்ரைன்ல பல கோடி மக்களோட உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்குதுங்க. அடுத்ததா அமெரிக்காவோட CIA உளவாளி இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிற அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறிருக்குதுங்க. அமெரிக்காவோட CIA ஏஜென்ட்டுங்க உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. எந்த நாட்டில் எந்த வேஷத்தில் அவங்க இருப்பாங்கன்றதே நம்மளால கணிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு உலகம் முழுக்கவே அமெரிக்காவோட CIA ஏஜென்ட்டுங்க ஊடுருவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில இந்த 2026 அமெரிக்காவோட உளவாளிங்க இந்தியாவில் அப்பப்ப கைது செய்யப்படுறாங்க. 2026 ஸ்டார்டிங்ல அமெரிக்காவோட ஒரு CIA உளவாளியும் அதுக்கப்புறம் உக்ரைனை சார்ந்த சில அதிகாரிகளும் இந்தியாவோட வடகிழக்கு மாநிலத்தில் வச்சு கைது செய்யப்பட்டாங்க. இப்படியான நிலைமையில ஜூலை மாசம் முதல் வாரத்தில் அமெரிக்காவோட முன்னாள் நேவி ஆபீசரான ஜார்டன் பிரவுன் என்ற ஒரு நபர் இந்தியாவோட நேபாள் எல்லையில வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நேபாள் எல்லையில சந்தேகத்துக்கிடமா அந்த நபர் சுத்தி தெரிஞ்சப்ப இந்தியாவோட பாதுகாப்பு படைங்க அவர் கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி விசாரிச்சப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் 2025 அப்ப இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற தாய்லாந்து நாட்டுக்கு சுற்றுலா வந்திருந்தேன். அப்போ என்னோட பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சு போச்சு. அது அமெரிக்கன் எம்பசி கிட்டையும் கேட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இலங்கை வந்தேன். இப்போ இந்தியாவோட அண்டை மாநிலமா இருக்க நேபாளத்துக்கு வந்திருக்கிறேன். சீக்கிரமாவே நான் அமெரிக்காவுக்கு பயணப்பட இருக்கிறேன். தான் அமெரிக்காவோட முன்னாள் நேவி ஆபீசர் என்ற அந்த தகவலையும் விசாரணை அப்ப இந்திய அதிகாரிகள் கிட்ட அவர் சொல்லியிருக்காருங்க. அமெரிக்க வல்லரசுக்கு மற்ற உலக நாடுகளோட ஒவ்வொரு நகரங்களையும் இன்ச்சு இன்ச்சா தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த நாட்டோட உள்நாட்டு அரசியலையும் தலையிட முடியும். தேவைக்கேற்ப அமெரிக்காவோட பொருளாதாரம் கொஞ்சம் கூட சரியாத அளவுக்கு அதை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு அது உதவும்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. அதனால தாங்க உலகம் முழுக்க மற்ற நாடுகளில் 850க்கு அதிகமான ராணுவ படை தளங்களை உருவாக்கி வச்சிருக்கிற அமெரிக்க வல்லரசு தன்னோட இப்போதைய ராணுவ அதிகாரிகளையும் முன்னாள் ராணுவ அதிகாரிகளையும் CIA ஏஜென்ட்டா உலகம் முழுக்க பரவ வச்சிருக்காங்க. அவங்க டூரிஸ்ட் போர்வை அதுக்கப்புறம் வேற எதனா ஒரு காரணத்தில் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு உலகம் முழுக்க வளம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற அமெரிக்காவோட ஜார்டன் பிரவுனை என்ன பண்ணணுன்றது இந்தியாவுக்கு நல்லாவே தெரியுங்க. அது அமெரிக்காவோட அவங்க நெகோசியேஷன் பண்ணி முடிவு பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த நபர் நேபாளத்துக்கு போகணும்னு நினைச்சதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த நிமிஷம் நேபாள நாட்டில் நடந்துட்டு வர ஜென்சி அரசாங்கம் அழைக்கப்படுற பாலன்ஷா அரசாங்கம் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசாங்கமா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவுக்கு எகென்ஸ்டா செயல்படணும் தான் இந்தியாவோட சில பகுதிகளையே நாங்கள் கைப்பற்றி வச்சிருக்கிறோம்னு வாய் இஷ்டத்துக்கு அந்த நாட்டோட பிரதமராக இருக்க பாலன்ஷா பேசி வச்சிருந்தாரு. நேபாள நாடு மாதிரியே இந்தியாவோட நாங்கள் சண்டைக்கே தயார்னு பேசின வங்கதேசமும் இந்தியாவை நாங்கள் வெளியேற்றி சாதனை பண்ணிட்டோம்னு பேசின மாலத்தீவு நாடும் இப்போ இந்தியாவோட உதவி கேட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. நேபாள நாட்டுக்கும் எந்த வகையில் பாடம் எடுத்தா புரியுமோ அந்த வகையில் இந்தியா பாடம் எடுப்பாங்க. சீக்கிரமாவே நேபாள நாடு இந்தியாவோட வழிக்கு வரும்ன்றது இங்க ஜியோ பொலிட்டிக்கல்ல உண்மையான விஷயமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ற நாடுகளை டார்கெட் பண்ணி முதல் கட்டமா 100% வரி போடுறதுக்கு ட்ரம்ப் நிர்வாக சட்டம் கொண்டு வர போறதா தகவல் கிடைச்சிருக்குதுங்க. இப்ப ரீசெண்டா ட்ரம்புக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நபரா இருந்த லின்சி கிரகாம் செனட்டர் அவர்கள் திடீர்னு இறந்து போயிட்டாருங்க. அவர் இயற்கையா மரணம் அடைஞ்சதா தான் நிறைய சர்வதேச ஊடகங்களும் சொல்றாங்க. இருந்தாலும் அமெரிக்காவோட FBI
அவரோட வீட்டுக்கு நேரடியாவே போய் சில முக்கியமான ஆவணங்களையும் மற்ற ரகசிய தகவல்களையும் கைப்பற்றி அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்கன் செனட்டர் லின்சி கிரஹாம் தான் ரஷ்யாவுக்கு எதிராக ரொம்ப தீவிரமா செயல்படுற ஆளு. இப்ப கூட உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி நேரில் சந்திச்சு ரஷ்யாவை பொருளாதார தடையால நிலவலைய வைக்கிறான்னு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கிட்ட அவர் உத்தரவாதம் கொடுத்துட்டு தான் அமெரிக்காவே திரும்பி இருந்தாரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே அவர் திடீர்னு இறந்து போயிருக்காருங்க. அவர் தான் ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ற நாடுகளுக்கு 500% டேரிஃப் போடணும்னு முடிவு பண்ணியிருந்தாரு. இப்போ அவர் இறந்து போயிருக்கிற நிலைமையில அந்த 500 குறைச்சி 100% டேரிஃப் போடலான்னு ட்ரம்ப் முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குதுங்க. ரஷ்ய அதிபர் புதின் நடத்திருந்த அணு ஆயுத போரை இந்தியா கடைசி நேரத்தில் நிறுத்தி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இப்படி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்தில் நாங்கள் கொடுத்துருக்கிற QR கோடை பயன்படுத்தி எங்களுக்கு சில நண்பர்கள் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். UPSC ரயில்வே எக்ஸாமுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்கள் டேக்டு ப்ராடக்ட்ஸாக கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக வல்லரசுங்க போருங்களை கையில் எடுக்காம அதை தவிர்த்துட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.